ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி அண்ட் தோசை பொடி வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடாயில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தோன்னா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். ஸோ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உளுந்தம்பருப்பு ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். 60 கிராம் இப்போது நான் எனக்கு வேணுங்கிற குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு 50 கிராம் இல்லை 40 கிராம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே 40 கிராம் 40 கிராமாக ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ எடுத்ததும் அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்குமே எண்ணெய் தேவை கிடையாது. நார்மலாக டைரெக்டாகவே நீங்கள் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ உளுந்தம்பருப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்தோன்னா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். எல்லாமே லோ ஃப்ளேம் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடைச்ச கடலை, எங்கள் இதில் பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களில் எப்படின்னு தெரியல. உடைச்ச கடலை 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே அளவு எடுத்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் சைஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த வெயிங் மிஷின் வச்சுருக்கனால அதில் பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பொரிக்கடலை பார்த்திங்கன்னா 1 மினிட்லேயே நல்லா வறுத்தெடுத்தோனாலே ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ இதுவும் அப்படியே அதே பிளேட்லேயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே தனித்தனியாக பிளேட் கிடையாது. இப்போ ஒரு 9 பீஸ் சில்லி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸும் ஸ்மால் சைஸும் தான் சேர்த்து எடுத்திருக்கேன். எனக்கு வேணுங்கிற காரத்தளவு நான் எடுத்திருக்கேன். இதுவே குண்டு மிளகா எடுக்கிறீங்க அப்படின்னா 10 சில்லியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற காரத்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அங்கங்கே பிளாக் ஆகுது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா தனியாக எடுத்து அதுவும் அதே பிளேட்லேயே வச்சிடலாம். இதிலே கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணி நம்ம இதில் வச்சுக்கலாம். நான் பொடி பெருங்காயம் தான் ஆட் பண்ணுறேன், அதுவும் கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதிலே ஒரு 7 to 10 பீஸ் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொரன்னு அரைக்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு பொடி தோசை செய்யும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.